ஹலோ மக்களே, வெல்கம் டு தி சீசி கப்பிள் vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட 5 days ஊட்டி ட்ரிப்பு தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் இப்போ வீட்டில் இருந்து கிளம்பி சென்னை ஏர்போர்ட் தான் போயிட்டு இருக்கோம். கேளம்பாக்கம்லேருந்து வண்டலூருக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி வண்டலூர்லேருந்து மீனம்பாக்கத்துக்கு வந்து பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து இப்போ ஏர்போர்ட்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ டைம் வந்து 11:30 இருக்கும். எங்களுக்கு 1:30க்கு ஃப்ளைட்டு. ஸோ நாங்கள் ப்ரியராக போயிட்டால் சீக்கிரமாக செக்இன்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ளைட் பிடிக்கலான்னு பிளான் பண்ணோம். இன்றைக்கி வீக் டே ஃப்ரைடேன்றதுனால ஏர்போர்ட் கொஞ்சம் ரஷ் இல்லாமல் ஃப்ரீயாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ப்ரீவியஸ் டே நைட்டே நாங்கள் வெப் செக்இன் பண்ணதுனால டேரெக்டாக ஏர்போர்ட்குள்ளே போயிட்டு பேக்கேஜ் செக்இன்லாம் முடிச்சுட்டு போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. ஃப்ளைட் போர்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 1.5 hours இருக்குது. ஸோ லாஞ்சில் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்னு லாஞ்சை நோக்கி போயிட்டுருக்கோம். நாங்கள் போன லாஞ்சோட நேம் வந்து ட்ராவல் கிளப். இது ஒரு டொமஸ்டிக் லாஞ்ச். இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான கவுச்சஸ் இருக்கும். அப்புறம் உங்களோட மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட், ட்ரிங்க்ஸ், ஃபுட், ஸ்நாக்ஸ், அப்புறம் பார் கூட இருக்குது. அந்த பாரில் இருக்க சரக்கை நீங்கள் கன்சியூம் பண்ணால் அதுக்கு தனி பில்லு. இங்கே இருக்க ஐட்டம்ஸ் பற்றி சொல்லணும்னா, சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், சாலட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மிக்ஸ்டு காம்போவாக தான் இருந்தது. நாங்கள் சாப்பிட்ட வரைக்குமே சீரியஸாக சொல்கிறேன், எல்லா ஃபுட்டுமே ஃப்ரெஷ்ஷாக ஹாட்டாக நல்லா சூப்பர் டேஸ்ட்டோடு இருந்தது. இந்த மாதிரி லாஞ்சஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நார்மல் பர்சனுக்கு 1200 1500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. எங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்தனால எங்களோட கிரெடிட் கார்டு ஃபீச்சர் யூஸ் பண்ணி இந்த லாஞ்சை வந்து ₹2 per பர்சனுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கிட்டோம். எல்லா கிரெடிட் கார்டுக்கும் இந்த ஃபீச்சர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கும். டெபிட் கார்ட்ஸ்லையும் இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களோட கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த லாஞ்சில் முன்னாடி ரிசப்ஷனில் கொடுத்து செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகுமா இல்லையான்னு அவங்க சொல்லுவாங்க. எங்களோட ஃப்ளைட் வந்து 1 hour டிலே. ஸோ ஃபைனலி ஆஃப்டர் அ லாங் வெயிட் எங்களோட ஃப்ளைட்டில் நாங்கள் போட் பண்ண போயிட்டுருக்கோம். நாங்கள் ஏர் இண்டியா தான் புக் பண்ணியிருந்தோம் டு கோயம்புத்தூர். உள்ளே ஏறினோடனே பைலட்டை பார்த்து ஒரு கும்பிடை போட்டுட்டு எங்களோட சீட் நம்பரை தேடி நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஃபைனலாக ஜன்னல் ஓரமாக ஒரு சீட்டை பார்த்து உட்காந்துட்டேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரம் ரொம்ப சுற்றிகிட்டே இருந்தார். நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃப்ளைட் வந்து அந்த ரன்வேயில் டேக் ஆஃப் ஆகும்னு நான் சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃப்ளைட் வந்து ஒரு சர்டன் ஆல்டிடியூட் மேலே போனதுக்கப்புறம் அனுக்கு இது ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றனால அந்த க்ளவுட்ஸோட அழகெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டே இருந்தா. அப்புறமேட்டு ஃப்ளைட் வந்து அந்த க்ளவுட்ஸ்குள்ளே போகிறது, அந்த டர்பியூலன்ஸு இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயப்படவும் செஞ்சால். அதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுக்க முடியுமோ அவ்வளோவும் எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழித்து ஏர் ஹாஸ்டஸ் எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்நாக் கொண்டு வந்து கொடுத்தாங்க. உள்ளே என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரௌன் பிரெட் சீஸ் சாண்ட்விச் இருந்தது, அப்புறம் ஒரு ஃப்ளேவர்ட் யோகர்ட் இருந்தது, ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் இருந்தது. அந்த ஃப்ளேவர்ட் யோகர்ட் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஃப்ளைட்டே லேண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் எங்கள் லக்கேஜ்லாம் எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். எல்லா லக்கேஜும் வருது, எங்கள் லக்கேஜ் மட்டும் காணும். ஃபைனலாக எங்கள் லக்கேஜ் வந்துடுச்சு. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு. அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் பண்ண பிளேஸ் வந்து ஆன் ரோட் கார்ஸ் அப்படின்ற ஒரு இடம். அது ஏர்போர்ட்லேருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, செல்ஃப் ரைட் கார்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் முன்னாடியே புக் பண்ணியிருந்தனால அதை நோக்கி போயிட்டுருக்கோம். எங்களுக்கு இந்த லொக்கேஷன் எங்கே எக்ஸாக்டாக இருக்குன்னு தெரியாதனால கூகுள் மேப்ஸில் லொக்கேஷன் போட்டு போயிட்டு இருந்தோம். ஏர்போர்ட்லேருந்து இந்த லொக்கேஷனுக்கு 700 மீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். நாங்கள் இப்போ வந்து கோயம்புத்தூர் வந்துட்டோம். ரெண்டல் கார் எடுத்திருக்கோம், செல்ஃப் டிரைவிங் ரெண்டல் கார் எடுத்திருக்கோம் 4 daysக்கு. அது ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணியிருக்கோம். பெட்ரோல்லாம் நம்ம தான் பே பண்ணிக்கணும். நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 4-seater மாதிரி தான் எடுத்திருக்கோம். லக்கேஜஸ் பின்னால் நாங்கள் 2 பேரும் ஃப்ரீயாக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு. ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரிப் பிளான் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து உங்களோட செல்ஃப் டிரைவ் கார்ஸை புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நான் கார் எடுத்துகிட்டு நேராக போனது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல் பேர் வந்து நியூ கிரசன்ட் பார்க். இது வந்து ஒரு பட்ஜெட் ஹோட்டல் தான். உடனே நாங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மேடம் கிளம்பும் போது சும்மா உங்களுக்குலான்னு சொல்லிட்டு அங்கே மேக்கப் ரொட்டீன் பற்றி கிண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நடந்தது தான் இது. எல்லாரும் வச்சிருக்கிறத விட ஒரு
கரெக்ட், எல்லாரும் வச்சுக்கிறத விட ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு க்ரீமு ஒரு பவுடர், அவ்வளோதான். இதெல்லாம் என்னது? பவுடரு. முன்ன மாதிரி கழுவாத முடிஞ்சா வர முடியுமா? அழுக்கேவாகவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால கழுவுறதில்ல. எனக்கு இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? அதுக்கு அந்த சாமியாரே தேவலை போட்டிருக்க. எவ்வளோ பெரிய வாயி நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. பறந்தடிச்சு கொல்லுங்கடா. மாட்டிக்கினாரு ஒருத்தர் ஒரு காப்பாத. நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க அண்ணன்? என்ன பண்ணுறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணுறத பார்த்தனா. சரி, ஒரு வேளை உடம்பு ஒத்துக்காமல் போச்சுன்னா அதனால ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்ன தெரியல, நான் நம்பிக்கை. டேய் கருமாண்டி, என்னடா இது வேஷம்? ஸோ நாங்கள் எடுத்த கார் வந்து ஒரு சின்ன கார் தான், ஆல்டோ டூர் ஹெச்ன்ற காரு. இதுக்கு அந்த ஆன் ரோட்ஸ்லேருந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 1500 rupees. நாங்கள் ஒரு 4 days கிட்ட இந்த கார் புக் பண்ணியிருந்தோம். அப்புறம் நாங்கள் புக் பண்ணி இந்த ஹோட்டல் வந்து 1700 rupees சார்ஜ் பண்ணாங்க பர் நைட். நாங்கள் இங்கே வந்து ஒரு நாள் தான் இருந்தோம். இன்றைக்கி ஈவினிங் மட்டும் கோயம்புத்தூருக்குள்ள ஏதாவது பிளேசஸ் போயிட்டு வந்துட்டு நாளைக்கு மார்னிங் வந்து நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ இப்போ கோயம்புத்தூரில் நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு வந்து நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக ஒரு 7 மணிக்கு மேலே கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா லுலு ஹைப்பர் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். நாங்கள் நெட்டில் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் லுலு ஹைப்பர் மார்க்கெட் வந்து பிக்கஸ்ட்டு ஹைப்பர் மார்க்கெட்னு போட்டிருந்தாங்க. பட் ஆல்ரெடி இங்கேயே 7:30 ஆகிடுச்சு. அங்கே போயிட்டு என்ன ஷாப் பண்ண போகிறோம், என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு சீரியஸாக தெரில. ஏதோ வேகமாக போயிட்டு இருக்கோம். நாங்கள் கோயம்புத்தூருக்கு வர புதுசு இல்லையா, மேப் காட்டுற லொக்கேஷனை பார்த்து சுற்றி வந்த இடத்துக்கே வந்து லொக்கேஷன் ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரீங்க, ஒரு புதுசான லொக்கேஷனுக்கு போகிறீங்கன்னா மேப்பை மட்டுமே நம்பாமல் அங்கே இருக்க பீப்புள்கிட்டையும் கேட்டு அனலைஸ் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போங்க. நாங்கள் லுலு சூப்பர் மார்க்கெட்னு மேலேயே போர்டு போட்டிருக்குன்னு பார்த்தா வெளியே எந்த போர்டுமே இல்லை. மேக்ஸு, ஜூடியோ இந்த மாதிரி ஷாப்ஸ் தான் இருக்குது. ஆனால் லொக்கேஷன் இதுக்குள்ளே தான் காமிச்சது. அப்புறம் செக்யூரிட்டிகிட்ட கேட்டதுக்கும் அவரும் லுலு உள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே உள்ள நிறைய பிராண்ட்ஸு அண்ட் ஷாப்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. ஆனால் வந்து நிறைய நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. லுலு தான் பிளான் பண்ணி வந்ததுனால நாங்கள் டைரெக்டாக லுலு ஹைப்பர் மார்க்கெட்கே போயிட்டோம். வெளியே இருந்து இந்த ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டோம் மேக்ஸ் வெளியே. நல்ல ஒரு ஸ்ட்ரீட் வாக் மாதிரி போயிட்டு இருந்தோம். ரோடு நல்லா எம்டியாக இருந்தது. இந்த குட்டி பசங்கள்லாம் வந்துட்டு இந்த வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணி போகிறத வந்து நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். ஒரு ஷாப்பாக வெளியே இருந்தே பார்த்துட்டு. ஃபைனலி நாங்கள் லுலு ஹைப்பர் மார்க்கெட் ரீச் பண்ணிட்டோம். ஏதாவது பெருசாக வாங்குவோன்னு பேஸ்கெட்லாம் தள்ளிட்டு போனால் எதுவுமே வாங்கலைங்க. கடைசியாக நாங்கள் ஃப்ளைட்டில் தான் சாண்ட்விச் சாப்பிட்டோன்றதுனால பசி வயிறை கிள்ளிடுச்சு. ஸோ இப்போ ஷாப்பிங்கை விட சோறு தான் முக்கியம்னு சாப்பிட போயிட்டோம். லுலு மார்க்கெட் போயிட்டு கடைசியில் வாங்கினது ஃப்ரைட் சிக்கன், கிரில் சிக்கன். அதாவது வந்து ஆனந்த் எப்படின்னா அந்த சந்திரமுகி படத்தில் ரஜினி மாதிரி. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் ரூமுக்கு போகிற வழியில் ஏதாவது டின்னர் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போன இடம் தான் அந்த கன்ஸ் பிரியாணி. இது கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸான பிரியாணின்னு சொன்னாங்க. இது எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னா, தெலுங்கு ஆக்டர் நாகார்ஜுனா வந்து ஒரு ரீலில் வந்து நாங்கள் பார்த்தோம். அவர் வந்து இந்த பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நம்மளும் அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பிரியாணியில் 2 பிரியாணியை வாங்கிட்டு நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் காலையில் நாங்கள் போக போகிற இடம் ஒட்டகமண்ட். புரியல, ஊட்டி. ஸோ இதோடு நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஊட்டிக்கு போயிட்டு எங்கெங்கெல்லாம் போகணும், என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். சியர்ஸ். பாய் பாய்.